ஹாய் ஃபர்ஸ்ட் வெல்கம் டு மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கூலி படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சன் பிக்சர்ஸ் கூலி படத்துக்கான ஹிந்தி சர்டிஃபிகேட்ஸ் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் கூலி படத்துக்கான ஹிந்தி சர்டிஃபிகேட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கவும் செய்யலாம். பட் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் புது போஸ்டர் டீம் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. கூலி படத்துக்கான ஒரு புது போஸ்டர் இப்போ டீம் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்டரில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அண்ட் அமீர் கான் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு போஸ்டர் இருக்கவும் செய்கிறாங்க. இந்த ஒரு போஸ்டரில் ரஜினி சாருக்கான லுக் நீங்கள் வந்து பார்க்கவும் செய்யுங்கன்னா நம்ம வந்து கூலி படத்துக்கான டைட்டில் டீசரில் பார்த்த அதே லுக்கில் தான் ரஜினி சார் இருக்கவும் செய்கிறாரு. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா கூலி படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட், அதாவது கூலி படத்துக்கான டைட்டில் டீசரை ஏப்ரல் 22 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் டீம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே லுக்கில் தான் ரஜினி சார் இருக்கவும் செய்கிறாரு. கையில் வந்து அந்த வாட்சாலான செயின்லாம் வச்சு அதே மாதிரி தான் இருக்கவும் செய்கிறாரு. பட் அமீர் கான் சார் லுக் நீங்கள் வந்து பார்க்கவும் செய்யுங்கன்னா இப்போ தான் அவருக்கான இந்த மாதிரி ஒரு ஸ்டில் நம்ம வந்து பார்க்கவும் செய்கிறோம். இதுக்கு முன்னாடி ஆஃப்லைன்லேயே இவருக்கான லுக் நம்ம வந்து பார்க்கவும் இருப்போம். ரீசெண்டாக கூட இவருக்கான கேரக்டர் ரிவீல் போஸ்டர் டீம் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கவும் செஞ்சோம். இப்போ தான் ஆக்சுவலாக படத்தோட அவரோட லுக் வந்து நம்ம வந்து பார்க்கவும் செய்கிறோம். ரொம்ப மாஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கையில் வந்து கன்லாம் வச்சுருக்காரு அண்ட் முறுக்கு மீசை வேற மாஸாக வந்து இருக்கவும் செய்கிறாரு. அமீர் கான் சாரோட கேரக்டர் பொறுத்திருக்கும் ஜஸ்ட் ஒரு கேமியோக்காண்டி இந்த ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் அஃபிஷியல் ஷேரும் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் இன்டர்வியூவில். முக்கியமாக இந்த ஒரு கேரக்டருக்கு கதை முழுக்கவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேரும் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா விக்ரம் படத்தில் பார்த்த மாதிரி அங்கங்கே இவருக்கான பேரை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விக்ரம் படத்தில் இருக்கிறத விட இந்த ஒரு படத்தில் அமீர் கான் கேமியோ வந்து கம்மியான டைமாக இருந்தாலும் ஒரு 6 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷமாக இருக்கலாம். அந்த 15 நிமிஷமாக தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். 15 நிமிஷம் கேமியோ இருந்தாலும் கூட அவருக்கான கேரக்டர் வந்து படம் முழுக்க நிறைய பேர் பேசுகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஒரு கேரக்டர் நேமை சொல்லி படம் முழுக்க பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அமீர் கானுடைய கேமியோ டைமிங்கை பொறுத்த வரைக்கும் 15 நிமிஷம் கிட்ட இருக்கும் போது